திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. உடனே கிளம்பிட்டேன் வடபழனிக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கைனா பல அடிகள் விழத்தான் செய்யுன்ற மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இதெல்லாம் சமாளிக்க என்னால முடியல. அதனால நீதான் முருகா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டேன். முருகன்ட்ட போய் எனக்கு எக்ஸாம் இருக்கு, என்ன காப்பாத்து, நல்ல அறிவை கொடுன்னு கேட்டா அது நியாயம். அதே எக்ஸாம நீயே வந்து எழுதிரு முருகான்றது ரொம்ப அநியாயம். அதனாலயே என்னால ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஒரு நம்பிக்கைக்கு நீனும் கூட இரு முருகான்னு நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்தேன். கோயிலோட என்ட்ரன்ஸ்ல வரும்போதே ஒரு மினிஸ்டர் நிக்கிறாருன்னாங்க. யாருன்னு போய் பார்த்தா சேகர் பாபு. இந்த கோயிலுக்கான லாக்கர்ஸ், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுற இடம், அப்புறம் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு போல. அதை இவர் தான் ஓபன் பண்ணி வைக்க வந்திருக்காரு. அப்படியே உள்ள என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல அரோகரான்ற சத்தத்தோட முருகன் வந்து தேர்ல சுத்தி வந்துட்டு இருந்தாரு. இந்த கோயில ரீச் பண்றதுக்குள்ள சும்மா ஊரையே சுத்துன்னு சுத்தி அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆனேன். ஆனா எவ்வளவு சுத்துனாலும் இங்க வந்து அந்த அழகான முருகனை போய் சுத்தி பார்க்கும்போது என்ன பிரச்சனைக்காக வந்தோன்றதே மறந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறோம். இங்க இருக்கிற முருகர் பழனியில இருக்கிற தண்டாயுதபாணி முருகரோட வடிவத்திலேயே இங்கேயும் இருக்காரு. இந்த வடிவத்துல கையில தண்டமும் மற்றொரு கையில கமண்டலமும் மேலாடை இல்லாம தியான நிலையில முகத்துல ரொம்ப அமைதியோட உடல் முழுசும் சாம்பலை பூசிட்டு ஞான பழத்துக்காக சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்து பழனியில உட்கார்ந்த அதே முருகன் மாதிரியே இருக்காரு. 160 வருஷம் பழமையான இந்த கோவில் ஆரம்பத்துல ஒரு குடிசையா இருந்துச்சு. இந்த குடிசைக்குள்ள தம்பிபிரான் அப்படின்ற ஒரு பக்தர் வந்து ஒரு சின்ன முருகன் படத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அங்க இருக்கிற நிறைய மக்கள் அதே வழிபாட அவங்களும் செய்யறதுனால அவங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைச்சிருக்கு. அதன் சார்பாக தான் இங்க ஒரு கோயில் உருவாகி இப்ப அந்த கோயில் ரொம்ப சிறப்பு பெற்ற வடபழனி முருகன் கோயிலா உருவெடுத்திருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ரொம்ப நிம்மதியே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும். நான் போன அன்னைக்கு கோயில்ல சரியான கூட்டம். தேர் இழுத்தாங்க. அதுக்கு மேல கியூ பாத்தீங்கன்னா 5 ரவுண்டு போச்சு. அப்படியே அந்த லைன்ல போகும்போது நிமிந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா சிற்பம். எல்லாமே வள்ளி தெய்வானையோட திருமணம், அப்புறம் முருகன் வந்து வேல் வாங்கினது, கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்தது, அப்புறம் சிவனுக்கே போதனை செஞ்சது எல்லாமே வந்து ஒரு சிற்ப காட்சியா சுத்தி வரைஞ்சிருந்தாங்க. இந்த எல்லா சிற்ப காட்சிக்கும் மேல ஸ்ட்ரெயிட்டா நிமிந்து பார்த்தோம் அப்படின்னா முழு முருகனையும் அழகா வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க மட்டும்தான் முருகர் இருப்பாரு அப்படின்னு கிடையாது. முழு நம்பிக்கையோட நம்மாலான முயற்சிகளை எடுத்துட்டு நீயே துணை முருகான்னு போனா அங்கேயும் முருகன் இருப்பாரு.